ஐயா, சுவாமி உங்களுடன் பேசாது இருந்த காலம் உங்களுக்குள் ஏற்பட்ட மன மாற்றங்கள் என்ன? சுவாமி என்கிட்ட பேசுறதை விட்டது வந்து எதுலேருந்துன்னா, நான் தற்கொலைக்கு முயன்றதுலேருந்து சுவாமி என்கிட்ட பேசுறதை நிப்பாட்டினார். பேசுறதை நிப்பாட்டினதை தவிர்த்து அவருடைய கவனம்லாம் என் மேலே இருந்ததுனால என்னால் உணர முடிஞ்சது. அவருடைய கவனம், நான் முன்னால் உட்காந்துருப்பேன், நான் வருவேன், வந்த உடனே சாமி ஒன்றும் சொல்ல மாட்டார், கதவை திறந்து விடுவார், உள்ளே போய் உட்காந்துக்குவேன். உட்கார சொல்லுவார், உட்கார சொல்லுவார், என்ன கையை காட்டுவார், உட்காந்துக்குவேன். ஒரு வார்த்தை இருக்காது. அங்கேயே உட்காந்துருப்பேன். யாரையாவது விட்டு ஆஸ்க் யூ டு சிங் சம் சாங்ஸும்பார். யாரையாவது விட்டு ஒருத்தரை இவனை பாட சொல்லும்பார், நான் பாடுவேன். அப்புறம் சாமி ஏதாவது என்கிட்ட பேசணுன்னா இன்னொருத்தர் மூலமாக தான் பேசுவார். இப்படி தான் போய்க்கிருந்தேன் 2-3 வருஷ காலம். ஆனால் திடீர்னு ஒரு சமயத்தில் சொல்லுவார், இந்த புஸ்தகம் படிக்கலாம்பார். பொதுவாக சொல்லுவார், ஆனால் என்னை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த புஸ்தகத்தை வாங்குறதுக்கு பணம் ஏது எனக்கு? நான் எங்கேயாவது போகும்போது பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு ஃப்ரெண்டு அந்த புஸ்தகம் வாங்கி, நான் புஸ்தகம் வாங்கிட்டேன், எனக்கு படிக்க நேரமே இல்லை, நீ படித்து குடியான்னு சொல்லி கொடுப்பாங்க. இவர் சொன்ன புஸ்தகம் பூரா எனக்கு அப்படி வந்த புஸ்தகங்கள் தான். அப்போ ராமதாஸுடைய புஸ்தகங்கள், இன் கொஸ்ட் ஆஃப் காட், இன் த விஸ்டம் ஆஃப் காட், டி கிருஷ்ணமூர்த்திஸ் நோட் புக், சுவாமி ராமச்சந்திராவுடைய இன்வுட்ஸ் ஆஃப் காட் ரிலைசேஷன், ஆச்சார ரஜினீஷ் எழுதின அன்டில் யூ டை, இன்னும் எத்தனையோ புஸ்தகங்கள், ஜி கிருஷ்ணமூர்த்தி புஸ்தகங்கள், இன் இயர்ஸ் ஆஃப் அவேக்கனிங், இயர்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், கிருஷ்ணமூர்த்திஸ் நோட்புக் இல்லாமல் இன்னும் கமெண்ட்ரிஸ் ஆன் லிவிங், இந்த மாதிரி நிறைய புஸ்தகங்கள், கீதாஞ்சலி, இன்னும் நிறைய புஸ்தகங்கள் சொன்னார். நிறைய புஸ்தகங்கள் வந்து படித்தேன். படிச்சுட்டு நான் படிச்சிருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சுவாமி யாரையா விட்டு ஆஸ்க் ஹிம் டு டெல் சம் ஸ்டோரிஸ் சுவாமி ராமா டோல்டு அப்படிம்பார். ராம் தீர்த்தா சொன்ன கதைகளை, சில கதைகளை அவனை சொல்லும்பார். நான் சொல்லுவேன். இப்படியே 3 வருஷ காலம். இந்த 3 வருஷ காலம் என்னென்னா, என்றைக்கு என் மனசில் இருந்த வெறுப்பு போச்சோ அன்றைக்கி சாமி மறுபடியும் பேச ஆரம்பித்தார். வெறுப்பு யார் மேலே இருந்ததுன்னா, என் மனைவி மேலே எனக்கு வெறுப்பு இருந்தது. அந்த வெறுப்பு என்றைக்கு என் மேலே என்கிட்டருந்து விலகி போச்சோ அன்றைக்கி இருந்து சாமி என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அதுக்கு 3 வருஷ காலம் சாமி என்கிட்ட பேசாமே இருந்தார். ஆனால் அந்த 3 வருஷ காலமும் சுவாமி என்கிட்ட ஒர்க் பண்ணார். ஞானிகளுடைய சரித்திரங்களை படிக்க வச்சு, ஞானிகளோட உபதேசங்களை படிக்க வச்சு, என் மூலமாக அத்தனை வேலைகள் பண்ணார். நிறைய வேலைகள் என் உள்ள பண்ணார். அதனாலே என்னுடைய மனமாற்றம் நிகழ்ந்தது. என்னுடைய வாழ்க்கையே டோட்டலாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடந்தது, ஒரு மாறுதல் அடைஞ்சது. என்றைக்கு வந்து வெறுக்கிறது நின்று போச்சோ அன்றைக்கே சாமி பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே இனிமை தான், சிரிப்பு தான், ஒரே பாடல் தான். ஆடல், பாடல், வியாக்கியானங்கள், விவாதங்கள், எல்லா பலதரப்பட்ட விஷயங்களும் பேச ஆரம்பித்தார், எல்லாமே. ஆனால் அந்த 3 வருஷ காலமாக சாமி மௌனமாக இருந்தது என் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத நாட்கள். ஏன்னா அந்த சமயத்தில் சுவாமியுடைய கவனம் பூரா என் மேலே தான் இருந்தது, வார்த்தைகள் இல்லாமல். அப்போ தான் நான் பலதரப்பட்ட பல வகையான ஞானிகளை நான் வந்து கிராஸ் பண்ணது. அவ்வளோ ஞானிகளை கிராஸ் பண்ணேன். ராமாயணத்தை பார்த்தா ஊண்டி அதுக்கு முந்தி ராமாயணத்தை படிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் ராமாயணத்தை ஊண்டி படித்தேன். அதுக்கப்புறம் மகாபாரதத்தை ஊண்டி படித்தேன். அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கீதையை ஊண்டி படித்தேன். கீதையினுடைய ஸ்லோகங்களை பார்த்து அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ராமகிருஷ்ணனுடைய புஸ்தகங்கள், நிறைய புஸ்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சது அந்த 3 வருஷ கால மௌன வாழ்க்கையில். அப்பயும் வந்து எனக்கு சாமி என்கிட்ட பேசலையேங்கிற தாபம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். எல்லாத்துலேயும் திருப்பி திருப்பி பேசுகிறாரு. ஒவ்வொருத்தரையாக வரிசையாக கேட்டு வருவார். வாட் இஸ் பெக்கர் கேன் டூ ஃபார் யூம்பார். ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ இனிமையாக கேட்டு வருவார். நான் உட்கார்ந்த இடத்துக்கு வந்தோடனே சாமி நம்மகிட்ட கேட்பார். நம்ம ஏதாவது ஒன்று கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்னையை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தவன்கிட்ட போயிடுவார். ரொம்ப வருத்தமாக இருக்கும், ஐயோ நம்மளை இப்படி ஒதுக்குறாருன்னு. ஆனால் இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, எல்லாத்தையும் அன்றைக்கி அனுப்பிச்சிடுவார், என்னை மட்டும் தங்க வைப்பார். எனக்கு மட்டும் ஒரு பார்சலை வந்து என் முன்னால் வச்சுட்டு போயிடுவார். அது உள்ள திறந்து பார்த்திங்கன்னா 2 இட்லி இருக்கும். சாப்பிடுவேன், அவர் படுத்துக்குவார். அப்படிம்பாரு, நான் கையை ஆட்டுவார், நானும் படுத்துக்குவேன். என்னையும் அனுப்ப மாட்டார். 1 வாரம் 10 நாள் 15 நாள் கூட வச்சுருப்பார், ஆனால் பேச மாட்டார். மற்றவங்களுக்கெல்லாம் அவ்வளோ இனிமையாக பேசுவார், ஆனால் எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவார், என்னை மட்டும் அனுப்ப மாட்டார். அப்படி ஒரு கவனம் என் மேலே, அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு கவனம் செலுத்தினார் என் மேலே. அந்த 3 வருஷ காலத்தில் என் மேலே தான் அவருடைய முழு கவனமும் இருந்ததுன்னு கூட சொல்லுவேன். நான் இருக்கும்போது அங்கே பல பக்தர்கள் இருந்தாலுமே என் மேலே தனி கவனம் செலுத்தினார். ஆனால் வார்த்தைகள் இல்லாமல்
அதனால் அதிகம் பாதிக்கப்படல. அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு வந்து நிறைய ஞானிகள் பரிச்சயமும், ஞானிகளுடைய உபதேசமும் எனக்கு தெரிஞ்சது. அதனால் அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் பொற்காலம் தான். என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பொற்காலம் அது. ஐயா, இந்த இந்த பீரியட்ல சுவாமி உங்ககிட்ட பேசுறதுக்கும் அதுவும் ஒரு அருள் தான்ற அந்த தெளிவு அது எப்ப கிடைச்சது? அந்த மொமெண்ட்லேயே ஏன்னா ஞானிகள்கிட்ட உடைய புஸ்தகங்களை படிக்கும்போது, ஞானிகளுடைய உபதேசச்சாரங்களை படிக்கும்போதும், ஞானிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கும்போதும், இது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நடந்திருக்குங்கிறத காட்டினாங்கல்ல. குரு மௌனமாக இருக்காருன்னா அவர் அருள் பாலிக்கிறாருங்கிறது தானே அர்த்தம் ஆகுது. அதுவும் சில விஷயங்கள்லாம் கேள்விப்படும்போது, அப்போ ஆனந்தாசிரமம் போயிருந்தேன். ஆனந்தாசிரமம் போயிருக்கும்போது சாமியை பற்றிய சில விஷயங்கள் வந்து அங்கே கேள்விப்படும்போது, இதெல்லாம் நடக்கும்போது சாமி வாழ்க்கையில் இவ்வளோ நடந்திருக்கே. பாப்பா ராம்தாஸ் சாமிகிட்ட பேசுகிறதே கிடையாது. பேசினாலுமே திட்டுற மாதிரி தானே வரும். ஸோ அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இப்படி நிறைய சமாச்சாரங்கள் நடந்திருக்கு. எல்லா ஒரு ஆன்மீக தாபம் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி சோதனைகள் கண்டிப்பாக கடந்து தான் போக வேண்டியிருக்கும். சிலவங்களை சாமி அடிக்க கூட செஞ்சுருக்காரு. அடிச்சிடுவார். அதுக்கு காரணம் அவங்க செஞ்ச தப்புனால வந்த கோபத்தில் இல்லை, அவங்கள உய்விக்கணுங்கிற ஒரு காரணத்தினால, அவங்கள மாற்றணுங்கிற ஒரு காரணத்தினால அடிக்க கூட செய்வார். மாதாஜி பப்பா பற்றி கணிச்சிட்டு இருக்கும்போது, பப்பா முழுமை அடைஞ்சவரா இல்லையான்னு சந்தேகம் இருக்கும்போது, ஒரு நாள் நினச்சிட்டு இருப்பாங்க, என்ன பப்பா கோபமே வர மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ முழுமை அடையலையோ, ஒரு கோபம் வரலையே, முழுமை அடைஞ்சவனுக்குன்னா கோபமும் வரணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். அப்போ ஒருத்தன் வருவான், வந்து அவன் ராமநாமத்தை வந்து அவன் இஷ்டத்துக்கு பாடிக்கிட்டு ஒரு மாதிரியா அங்கே உட்காந்துட்டு அவன் வித்தியாசமாக இருப்பான். நேராக அவன்கிட்ட போவார். அவனை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்கனவே வந்திருக்கும் பப்பாட்ட. போய் அவனை எட்டி ஒரு உதைப்பார். மாதாஜிக்கு ஒரே சந்தோஷம் வந்துடும். ஆஹா, பப்பா கோபம் வந்துருச்சு, பப்பா முழுமையானவர் தான் நம்புவாங்க. ஸோ ஒரு முழுமை அடைஞ்சவங்கன்னா அவங்கள்ட்ட கோபமும் இருக்கும். தெய்வத்துக்கு கோபம் வந்து எத்தனை அசுரர்களை வதம் பண்ணியிருக்காங்க. தெய்வங்களுக்கு கோபம், கருணை, அன்பு, அருள் பாலிக்கிறது எல்லாமே தானே இருக்கும். அதனால் இந்த தருணங்கள் பூரா பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நான் ரசித்த தருணங்கள்.